இரட்டை இலக்கை கேட்டதுக்கு 2 சீட்டு தான் கொடுத்துருக்காங்களே சார் திமுகவில். 2 சீட்டு கொடுக்க போறாங்களாமா சார்? 2 சீட்டு தான் சார். 2 சீட்டா? 2 தான். 2 இரட்டை இலக்கத்துல கேட்டா 2 சீட்டு கொடுத்தா அது ஒதுக்குறதுன்னு அர்த்தமா? சதி லீலாவதியையே பார்த்தவன் நான், என்னிடம் உங்கள் சதி பொலிக்குமா? அது 2 என்றாலும் இரட்டை என்றாலும் எல்லாமே வெற்றியை நோக்கி செல்லும் பயணத்தின் அடுத்த கட்டம். இது 2வது படி. இது நடுவே புகுந்து எங்களுக்குள்ளே வேறுபாட்டை உருவாக்கி எங்களை பிரிக்க நினைக்கலாம் என்று நீங்கள் நினைத்தால் அது தவிடுபொடியாகிவிடும் விக்ரம். இப்போ உங்க கட்சியில ஒரு 2 லட்சம் பேர் 2 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா 2 சீட்டு கொடுக்குறாங்கன்னு சொன்னா ஓகே ரைட்டு போயிட்டு போகலாம். மீதி இருக்கிறாங்க 6 பேர், அது என்னது ஹோம் தியேட்டர்ல உட்காந்து இருந்தாங்கல்ல. அப்போ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இந்த பார்ட்டி ரொம்ப கம்மி. என்ன ஒரு 12 பேரோ 13 பேரோ இருந்தாங்க. அப்போ 2 சீட்டுன்னும் போது நிறைய தகராறு நடக்கும், யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. கூட்டணி ஆட்சி பத்தி சொல்லும் போது தேமுதிக கூட சொன்னாங்க, அது மக்கள் முடிவு செய்ய வேணும். எப்படி மக்கள் எலக்ட்ரானிக் மிஷின்ல ஓட்டு போடும்போது கூடவே ஒரு லெட்டர் எழுதி சொல்லிட்டு போவாங்களா கூட்டணி ஆட்சி வேணும்னு? ஜனாதிபதி ஆட்சி வந்துருச்சுன்னா இதெல்லாம் நடக்காது. அப்போ இவங்க பண்ற தில்லுமுள்ளெல்லாம் வேலைக்கு ஆகலைன்னு சொன்னா, அப்ப இவங்க தோத்து போயிட்டாங்கன்னு சொன்னா, அப்போ வேற வழி இல்லை, 29ல நம்மளோட கூட்டணி வச்சுக்கினே ஆகணும். காங்கிரஸ் நாமல் கூட்டணி இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியுன்ற ஒரு நிலைமை வந்துடும். அப்போ நம்மளுடைய ரெலவன்ஸை தக்க வச்சுக்கலாம். இதுதான் காங்கிரஸோடைய கேம் பிளான். தென் மாவட்டங்களில் இந்த ஜாதிய கொலைகள் நடக்கிறது, ஜாதி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு எல்லாமே சங் பரிவார் தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு சார். எப்படி பாக்குறீங்க? இல்ல அவருக்கே இந்த முட்டு சரியா இருக்கான்னு எனக்கு தெரியல. வழக்கமா சங் பரிமாற அமைப்புகள் அப்படின்னு சொன்னா மத கலவரத்தை தூண்டுவார்கள் அப்படின்னு தான் சொல்லுவாரு. இப்ப நான் ஜாதி கலவரத்துக்கு வந்துட்டாரு. ஏங்க நீங்க யாரோட ஒன்னா போங்க, யாரோட ஒன்னா வாங்க, அது எனக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா நான் யோகியன்னு வெளில சொல்லிட்டு தெரியாது. அதுதான் சார் கேள்வி எழுது. இவ்வளவுதான் நான் சொல்வேன். எந்த விஷயத்திலுமே நீங்க யோகியர் கிடையாது. அந்த புலி படத்தை வருமானம் மறைச்சதுலேருந்து காருக்கு வரி கட்ட மாட்டேன்னதுலேருந்து எல்லாத்துலேயும் நீங்க ஃப்ராடு. நீங்க இவங்களோட வாங்க, இல்லை அவங்களோட வாங்க, இல்லை தனியா போங்க, அதை பத்திலாம் நான் கேள்வியே கேட்கல. ஆனா ஊரை ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. ஜனங்க முட்டாள்கள் இல்லை. ஜனங்களை முட்டாள் நினைச்சா அவன் எவன் நினைக்கிறானோ அவன் தான் முட்டாள். போதுமா? இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் சக்கரவர்த்தி, அரசியல் சாணக்கியர் நம்ம அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். சார், இப்போ சீட்லாம் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவில் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, அதிமுக இன்னும் ரெடியா இருக்காங்க. பட் திமுகவில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம கமல் சார் அவர்களுக்கு இரட்டை இலக்கை கேட்டதுக்கு 2 சீட்டு தான் கொடுத்துருக்காங்களே சார் திமுகவில். 2 சீட்டு கொடுக்க போறாங்களாமா சார்? 2 சீட்டு தான் சார். 2 சீட்டா? 2 தான். 2 ஏன் சார் அப்படி? ஏன் கமல் இப்படி வந்தாலும் ஒதுக்குறாங்க? என்ன ஒதுக்குறாங்க? இரட்டை இலக்கத்துல கேட்டா 2 சீட்டு கொடுத்தா அது ஒதுக்குறதுன்னு அர்த்தமா? என்ன விக்ரம் கொஞ்சம் கூட புரியாம பேசுறீங்க? உங்களுக்கு தமிழ் தெரியுமா? அரசியலும் தெரியணும், அதே சமயத்துல தமிழ் ஆர்வமும் இருக்கணும். 2 என்பதும் இரட்டை என்பதும் ஒன்றுதான் விக்ரம். அது உங்கள் பார்வையில் இருக்கும் கோளாறு, ஆப்டிக்கல் இல்யூஷன் மாதிரி. 2 குழந்தைகள் இருக்கின்றன. 2 குழந்தைகள் என்றால் நீங்கள் அதை பிரித்து பார்க்கின்றீர்கள். இரட்டை குழந்தைகள் என்றால் 2ம் ஒன்றுதான். உங்கள் பார்வையில் தவறு இருக்கின்றது விக்ரம். 2 என்பதும் இலக்கம் தானே. இங்கு இலக்கு தான் முக்கியம், இலக்கம் முக்கியம் அல்ல. இரட்டை குழந்தைகள், நாங்கள் எல்லோரும் திராவிட குழந்தைகள், பெரியாரின் பேரன்கள், காந்தியின் பேரன் நான். அதிலும் கூட அது 2 குழந்தைகளில் ஒன்று நெட்டை ஒன்று குட்டை. இலக்கத்தை வைத்து பார்த்தால் நெட்டை குட்டை என்று நீங்கள் கேலி செய்வீர்கள், அது எனக்கு தெரியும். ஆனாலும் அவை இரட்டை குழந்தைகள் தானே. எங்களுக்குள் காலத்தின் கோலம், சங்கிகளின் சதியால் நாங்கள் பிரிந்திருந்தோம். ஆனால் இன்று நாங்கள் இணைந்து விட்டோம். எங்களை பிரிக்க எந்த சதியாலும் இனி இயலாது. சதி லீலாவதியையே பார்த்தவன் நான், என்னிடம் உங்கள் சதி பொலிக்குமா? ஆகவே அது 2 என்றாலும் இரட்டை என்றாலும் எல்லாமே வெற்றியை நோக்கி செல்லும் பயணத்தின் அடுத்த கட்டம். இது 2வது படி. அதனால் நாங்கள் அதை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறோம். இது நடுவே புகுந்து எங்களுக்குள்ளே வேறுபாட்டை உருவாக்கி எங்களை பிரிக்க நினைக்கலாம் என்று நீங்கள் நினைத்தால் அது தவிடுபொடியாகிவிடும் விக்ரம்.
அண்ணனே அசந்து போயிடுவார்னு நினைக்கிறேன். டேய் அப்படியே இந்த கவிதையை எடுங்கடா, அதை அப்படியே ட்வீட்ல போட்டுருங்கடா, என்னடா முட்டு கொடுக்கறதுன்னு யோசிச்சிருந்தேன். பரவாயில்ல, இவனே இவ்வளவு நாளா நம்ம பேசுறதுக்கு விளக்கம் தான் குத்தம் தான், இப்போ முட்டையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு அவரே ட்வீட் போட்டாலும் சீக்கிரம் வரும். அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருங்க அவர் ட்விட்டர். ஓகே சார், எதனால சார் இப்போ இந்த அளவுக்கு இப்போ ராஜ்யசபா சீட் ஆல்ரெடி அவருக்கு கொடுத்தாச்சு, ஸோ 2 சீட்டு கொடுக்கறதுல அவருக்கு சந்தோஷம் இருக்காதா என்ன? அல்ல, அது பிரச்சனை விக்ரம். அதாவது இப்போ உங்க கட்சியில வந்து ஒரு 2 லட்சம் பேர் 2 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா 2 சீட்டு கொடுக்குறாங்கன்னு சொன்னா ஓகே ரைட்டு போயிட்டு போகலாம். மீதி இருக்கிறாங்க 6 பேர், அது என்னது ஹோம் தியேட்டர்ல வந்து உட்காந்து இருந்தாங்கல்ல, அப்போ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இந்த பார்ட்டி ரொம்ப கம்மி, என்ன ஒரு 12 பேரோ 13 பேரோ இருந்தாங்க. அப்போ 2 சீட்டுன்னும் போது நிறைய தகராறு நடக்கும், யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஆப்பு கட்சிக்கு 2 சீட்டுன்றாங்க, அவங்களுக்கும் இது பிரச்சனை, ஏன்னா அது ஆளே கிடையாது. ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு 2 சீட்டா? அது இன்னும் வந்து பேசிட்டு போனாங்களா, இல்லாத எதுக்கு பேசணும், அவங்க கேட்டிருக்காங்க 2 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்தது. இன்னும் அவங்க இன்னும் தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய சக்தி மாதிரி. ஏற்கனவே சொன்னல, அண்ணன் கேஜ்ரிவால் இங்க கொண்டு வந்து ஊர்வலம் நடத்த போறாங்க அப்படின்னு பாருங்க, அது அப்படியே பளிச்சு நிக்குது. ஸோ அவங்களுக்கு 2வது கொடுத்தானோ இல்லை 1வது கொடுத்தான், அவங்களுக்கு 2 கொடுத்துட்டா பிரச்சனை. ஏன்னா அந்த பேச்சுவார்த்தை நடத்தினார் பாருங்க, அவர் தாங்கிறாரு, இன்னொருத்தர் வேற யார் எங்கன்னு தேடணும். ஒன்னா இப்படி வச்சுக்கலாம், மானிமாவும் ஆப்பும் ஒரு டைப் வச்சுக்கின்னு இங்கேருந்து அவர் மாறு வேஷத்துல ஒருத்தர் போயிட்டு அங்க ஒரு சீட்டு கொடுத்துடலாம், நீங்களும் நானும் ஒண்ணு. ஏன்னா முதல்ல இவர் தானே அவரு கூப்பிட்டு சுத்திருந்தாரு, உலக நாயகன், விண்வெளி நாயகன். அதனால அப்படி ஒன்னா இருக்கலாம். இங்க 12 பேர் இருக்க இடத்துல நீங்க 2 சீட்டு கொடுத்தீங்கன்னா கஷ்டம் இல்லையா விக்ரம்? கொடுக்காம இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ அது சிக்கல். என்ன கேட்டால் அவர் வந்து ஒரு பெருந்தன்மையுடன் அந்த சீட்டையும் வந்து அப்படியே திமுகவுக்கு கொடுத்துருவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டார்ல, எம்எல்ஏ சீட்டுக்கெல்லாம் ஆசைப்பட்டு என் பின்னாடி வராதிங்க அப்படின்னு. இந்த ராஜ்யசபா எம்பி சீட்டு வாங்குறதுக்கே பொழுது விழிஞ்சு போச்சு, எவ்வளோ இருக்கு, அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எல்லாரும் கழுவி ஊற்றி வாங்க வேண்டியதாக போச்சு. இதில் ஒன்று 2 எம்எல்ஏ சீட்டு வேற, எனக்காக ஒன்றா நான் கால் விட, அடுத்தவங்களுக்காகலாம் நான் கால் விட மாட்டேன் அப்படின்வாரு. அதனால வேணாம், அது கூட வேணாம், விட்டுருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே சார். ஸோ அதேமாதிரி இப்போ காங்கிரஸுக்குமே வந்து சீட் அலோகேட் பண்ணிட்டாங்க சார், 28+2 அந்த மாதிரிலாம். இப்போ அதுலேயுமே அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதன்ற மாதிரிலாம் சார் சொல்ல வராங்க. உங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாதாங்க திருப்தி ஆகும்? 40+3 ஏன் 60 போதாதா? 65 எவ்வளோ ஒன்று எடுத்துக்கங்களேன். எல்லா இடத்துலையும் நான் ஆரம்ப காலத்துலேருந்து அடித்து சொல்லியிருந்தேன், காங்கிரஸ் வந்து திமுகவை விட்டு போகாது அப்படின்னு. நடுவில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மாற்றம் வந்தது, ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கின்றது. எதுக்காக அப்படின்னு கேட்டால், இதில் இன்னொன்று கவனிக்கணும், இந்த முடிவு வந்து ராகுல் காந்திக்கு ஏற்புடையதல்ல. அதனால தான் மாணிக்கம் தாகூர் இருக்கார் இல்லையா, அவர் ட்வீட் போட்டிருக்காரு, கர்கே அவர்களின் அவருடைய கடைசி டிசிஷன் சம்திங் லைக் தட், ஃபைனல் அத்தாரிட்டி அவர் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அவருடைய முடிவின்படி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்னு. ஆனால் இந்த இடத்துல வந்து ராகுல் காந்தின்னு போடல. கனிமொழி அவர்களும் என்ன பண்ணாரு, ராகுல் காந்தியை தான் போய் பார்த்தாங்க, கர்கேவை பார்க்கல. அதனால தான் வந்து இங்க அப்படியே ஒரு கரைச்சல் போயிட்டு இருந்தது, புரியுதுங்களா? ஒருவேளை அன்னைக்கே வந்து கர்கே அவர்களை பார்த்துருந்தா இந்த பிரச்சனை அப்பவே முடிவுக்கு வந்திருக்குமோ? இவ்வளோலாம் பேட் பிளட் அப்படி போயிட்டு செல்வ பெருந்தகை அவர்களே வந்து ஒரு தோழமை சுட்டு அந்த நாங்குநேரி சம்பவத்துக்கு சட்டம் ஒழுங்கு அப்படின்னு ட்வீட் போடுற அளவுக்கு ஆகிப்போச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேசிய தலைவராக வேண்டும், இந்த புள்ளி கூட்டணிக்கு கன்வீனர் ஆகணும் அப்படி இப்படின்னு அந்த உத்தவ் தாக்கரேலேருந்து நிறைய பேர் கிளப்பி விட்டாங்க இல்லையா. அடுத்தது அரவிந்த் கெஜ்ரிவால் வெளில வந்தது. இப்போ அவர் என்ன பண்ண போகிறாங்க, இது வெஸ்ட் பெங்கால்லையும் இங்கேயும் அவர் கூப்பிட்டு ஊர்வலம் கொண்டு வர போகிறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து பொய் கேஸ் போட்டு இது பண்ணுறாங்க அப்படின்னு. இல்லை 9ஆம் தேதி அப்பீல் போகுது, அது என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ இப்படிலாம் பண்ணும்போது அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து கன்வீனர் ஆகிறோம் அப்படின்வாங்க. இவர் வந்து இல்லை நாங்கள் வந்து தமிழகத்தை 1 ட்ரில்லியன் ஆக்கிட்டு தான் வருவோம் அப்படின்னு சொன்னால் கூட அரவிந்த் கெஜ்ரிவால், ஏன்னா அவங்க வந்து ஒரு தேசிய கட்சி, பல மாநிலங்களில் காங்கிரஸுக்கு கொச்சல் குத்துனுக்குறாங்க. அண்டு மம்தா பானர்ஜிக்கும் வந்து காங்கிரஸ் வளர்றதை விட ஆப்பு வளர்றதில் பிரச்சனை இல்லை. ஆப்பு வந்து உனக்கு வெஸ்ட் பெங்காலில் வளர போகிறது கிடையாது. வேற காங்கிரஸ் வளர்ந்ததுன்னு சொன்னால் புள்ளி கூட்டணியில் இருக்கவங்களுக்கு தான் குடைச்சல். கவனிச்சிங்களா? அங்கே இருக்கிற எந்த கட்சியை ஒன்றா எடுத்துக்காங்க, காங்கிரஸ் வளர்ந்ததுன்னா அவங்களுக்கு அடி. அதனால காங்கிரஸ் போட்டோம், அந்த இடத்த நம்ம மாநில கட்சிகள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். நேஷனல் லெவலில் முதல்ல இவரை வச்சுப்போம், மன்மோகன் சிங் மாதிரி, இவரும் ஓபிஎஸ் மாதிரி நல்லா இருப்பார், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா சுத்தமத்தி குப்பத்தொட்டில் போட்டுருவாங்க. இது வந்து ராகுலுடைய ஆதரவாளர்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால தான் வந்து இந்த தடவை திமுகவை தோக்கடிக்கணும்னு இது பண்ணிட்டு இருக்காங்க.
பட் இது எல்லாம் சொல்கிற மாதிரி கடைசியாக சோனியா காந்தி அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அவங்க வந்து இல்லை நம்ம திமுக உடனே போவோம் அப்படின்னு. இது வந்து கட்சியில் இருக்க மற்ற நிர்வாகிகளுக்கு, கட்சி தொண்டர்களுக்கு இப்போ தே ஆர் ஃப்ரீ டு ஓட். யாருக்கு ஒன்றா சீட்டு கொடுத்துனீங்க, ரைட்டு, நாங்கள் யாருக்கு ஒன்றா ஓட்டு போடுறோம் அப்படின்னு போனால் எத்தனை ஓட்டு இருக்குன்னு கேட்காதீங்க. அந்த ஒரு 3% முக்கியம் தானே. வந்து 28 சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த 3%ல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 50% இப்படி பிரிஞ்சு போனால் கூட 1.5% காலி. ஸோ கூட்டணி சேர்ந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடும். அண்டு இது வெளில தெரியும் போது அப்போ காங்கிரஸ் நிற்கிற தொகுதிகளில் திமுகவினர் என்ன பண்ணுவாங்க? இவ்வளோலாம் மல்லு கட்டி நாங்கள் உங்கள் முதுகில் சுமந்து நிற்கிறோம், நீங்கள் என்ன வந்து எங்களை எக்கி நிற்கிறீங்களா அப்படின்வாங்க. இதில் இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த கூட்டணி ஆட்சி பற்றி சொல்லும்போது தேமுதிகவில் கூட சொன்னாங்க, அது வந்து மக்கள் முடிவு செய்ய வேணும். எப்படி மக்கள் வந்து எலக்ட்ரானிக் மிஷினில் ஓட்டு போடும்போது கூடவே ஒரு லெட்டர் எழுதி சொல்லிட்டு போவாங்களா கூட்டணி ஆட்சி வேணும்னு? அப்போ என்ன அர்த்தம்னா, திமுக வந்து 117 இடங்களில் ஜெயிக்காம கம்மியாக ஜெயிச்சுதுன்னு சொன்னால் அப்போ கூட்டணி கட்சிகளுடைய தயவு வேணும். அப்போ கூட்டணி ஆட்சி எங்களுக்கு மந்திரி சபையில் பங்குன்னு இவங்க கேட்பாங்க. இந்த டாக்டிஸ் எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு லட்சிய கூட்டணியாக இருக்கின்றது. 1980 காங்கிரஸ் திமுக, இந்திரா காங்கிரஸ் திமுக ஆளுக்கு பாதி எடுத்துன்னு நின்றாங்க, லட்சிய கூட்டணின்னாங்க, 2 பேரும் தோத்தாங்க. அந்த மாதிரி எதுவும் ஆகிடக்கூடாது விக்ரம். ஏன்னா இவ்வளோ குழப்பம்லாம் வச்சுக்கின்னு ஒருத்தர் இப்படியெல்லாம் பேசிக்கின்னு ஒரு மன வருத்தத்தோட 2 பேர் சேர்ந்து வாழறது அப்படின்றது இதில் சொல்லுவாங்க. இன்னைக்கு ஜென்சி அதெல்லாம் சொல்கிறாங்க. பாருங்க, பிடிக்கலன்னா போயிருங்க. எதுக்கு வந்து ஒருத்தர் முறைச்சிக்கின்னு 2 பேரும் ஒரே வீட்டில் உட்காந்துக்கின்னு அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்ட்டு டிவோர்ஸ் அப்படின்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆகிடக்கூடாது விக்ரம், அக்கறையில் சொல்கிறோம். ஓகே, நிச்சயமா சார். சார் அதே மாதிரி இப்போ திடீர்னு ஆர்.என். ரவி அவர்கள் ஏன் சார் மாற்றிட்டாங்க? வெஸ்ட் பெங்காலுக்கு கொண்டு போய் ஒரு கவர்னராக போட்டாங்க, நம்ம கவர்னருக்கு வந்து கேரளாவோட இதாக கொடுத்துட்டாங்க. அதாவதுங்க, அவருடைய அந்த டேர்ம் அப்படின்றது வந்து முடிந்து ரொம்ப நாள் ஆகுது, அதனால தான் மாற்றணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் டைமில் தான் போகணும். இதில் என்னங்க இருக்கு? இப்போது வெஸ்ட் பெங்கால்லையும் வந்து அந்த எஸ்ஐஆர் பெரிய குழம்புகள் நடந்துட்டு இருக்கு. இதில் இன்னும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அங்கே தேர்தலை தள்ளி போடுவதற்கான உத்தி இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 28 ஏதோ இது பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா இன்னொரு லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணோன்றாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய அப்ஜெக்ஷன்னு சொல்கிறாங்க. இந்த மாதம் 16ஆம் தேதியோ என்னவோ, ஏன்னா அங்கே வந்து மே 7 முடியுதுன்னு நினைக்கிறேன் சட்டசபையோட டைம். அப்போது இது வந்து ஒரு கட்டம் பல கட்டம் எப்படி ஒன்றா நடக்கும். மோஸ்ட்லி பல கட்டங்களாகத்தான் வெஸ்ட் பெங்காலில் நடக்கும் தேர்தல். அப்படி நடக்கும் பொழுது அப்போ தேர்தல் தேதி இத்தனாம் தேதிக்குள்ளே அனௌன்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்து அடுத்த அரசாங்கம் தயாராக இருக்கும். அதுக்கு டைம் இல்லை. அப்போது மே 7க்குள்ளே தேர்தல் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த சட்டசபையோட டேர்ம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது இல்லையா? அப்போ அதை வந்து ஜனாதிபதி ஆட்சியின் கீழ் கொண்டு வர வேண்டும். மே 7க்கு அப்புறம் இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்துடும். ஏன்னா எலெக்ஷன் ப்ராசஸ் தள்ளி போகிறதுன்றதுனால. இதுக்கு வந்து காங்கிரஸ்லேயும் ஒரு அப்படியே ஊடால ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. இல்லை இந்த கேசஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நீங்கள் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அப்போ காங்கிரஸுக்கு நல்லா தெரியுது இங்கே ஜனாதிபதி ஆட்சி வர வேண்டும் அப்படின்றத அவங்க மறைமுகமாக ஆதரிக்கின்றார்கள். எதுக்காகன்னா, இவங்க ஆட்சியில் இருக்கும்போது தான் காவல்துறையை கையில் வைத்துக்கொண்டு கள்ள ஓட்டு போடுறாங்க, அதை பண்ணுறாங்க, சில ஓட்டுச்சாவடிகளில் வந்து ஜனங்க ஓட்டு போடவே முடியறதில்லை அப்படின்ற குற்றச்சாட்டெல்லாம் ரொம்ப காலமாக அங்கே இருந்துட்டு இருக்கு. ஜனாதிபதி ஆட்சி வந்துருச்சுன்னா இதெல்லாம் நடக்காது. அப்போ இவங்க பண்ணுற தில்லுமுள்ளெல்லாம் வேலைக்காவலன்னு சொன்னால், அப்போ இவங்க தோத்து போயிட்டாங்கன்னு சொன்னால், அப்போ வேற வழியில் 29ல் நம்மளோட கூட்டணி வச்சுக்கினே ஆவணும். காங்கிரஸ் நம்ம கூட்டணி இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியுன்ற ஒரு நிலைமை வந்துடும். அப்போ நம்மளுடைய ரெலவன்ஸை தக்க வச்சுக்கலாம். இதுதான் காங்கிரஸோடைய கேம் பிளான். ஸோ அங்கே எலெக்ஷன் குரூஷியல் அப்படின்றதுனால நீங்கள் தானங்க சொல்லியிருந்தீங்க டேர்ம் முடிஞ்சு போச்சு, மாற்றுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ மாற்றினா ஏன் மாற்றுறீங்கன்றீங்க. என்னங்க கேள்வி இது? அவருக்கு டேர்ம் முடிஞ்சு போச்சு, அதனால வேற ஒரு மாநிலத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அதே மாதிரி பீகார்லேயும் வந்து ஒரு ரிட்டையர்டு ஆர்மி பர்சன் ஒருத்தரை கொண்டு வந்திருக்காங்க, லெப்டினன்ட் ஜெனரல் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் சில செய்திகள்லாம் கூட வருது. பட் அது வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். புரியுது சார். சரி, இப்போ திடீர்னு ஏன் சார் பீகார் சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமார் திடீர்னு கொண்டு ராஜ்யசபாவில் இறக்குறாங்க? என்ன ரீசன்னால? இத்தனை வருஷமாக கூட்டணியில் ஒன்று முன்னு நல்லா தானே இருந்தாங்க. அதாவது அந்த 21 தேர்தல் முடியும் போதே நான் சொன்னேன், 24ல் நீங்கள் எலெக்ஷனில் இருங்க, வந்து ஒன்றா சேர்ந்துட்டு எடப்பாடியார் அவர்களை வந்து விவசாய மந்திரி ஆக்கிருங்க. ஈவன் 21 தேர்தலுக்கு முன்னாடி கூட நான் சொன்னேன், ரைட்டுங்க, இந்த தடவை அவங்க ஜெயிச்சு வந்தாங்கன்னா அப்படியே இருந்துட்டு 24ல்
அவரை பார்லிமெண்ட் எலெக்ஷனில் போட்டி போட வச்சுட்டு எடப்பாடியார் ஸ்ட்ரெயிட்டாக சென்ட்ரல் மினிஸ்டராக போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் இங்கே பாஜகவில் யாராவது வந்துருங்கோ அப்படின்னு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏஜி இஸ் கேட்சிங் அப் வித் நிதிஷ்குமார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ரைட்டு, இந்த எலெக்ஷன் அவரும் அது மாதிரி தான் சொல்லுவார், கடைசி எலெக்ஷன் அப்படின்னு. இப்போ அடுத்தது ஜனாதிபதியாக கூட வரலாம், அவர் மினிஸ்டராக வரணும்னு அவசியம் இல்லை. இப்போது நமது திரௌபதி முர்மு அவர்கள் அவங்களுடைய டேர்ம் முடிஞ்ச பிறகு அவர் ஜனாதிபதியாகவும் எலிவேட் பண்ணலாம். அதுக்கும் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. எத்தனை நாள் அவரே உட்காந்துட்டு இருப்பாரு? அடுத்த தலைமுறைக்கு இடம் விடணும்ல. இல்லை, அவர் வாரிசுன்றதுக்காக சொல்லலை, அரசியலில் சொல்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்குது? இப்போ பாருங்க, மக்களுடைய மேண்டேட்டை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது? யாரோட யார் கூட்டணி வச்சிங்கன்னு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் கைட்டி விட்டுட்டு அந்த பக்கமாக போய் சேர்ந்துக்கினாங்க சிவசேனாவில். அப்போ எங்கே போச்சு உங்கள் மேண்டேட் பற்றிலாம்? இதே ஆந்திராவில் வந்து என்டிஆரை தூக்கி போட்டு பாஸ்கர் ராவை கொண்டு வந்து சிஎம்மாக உட்கார வச்சாங்க காங்கிரஸ், கவர்னர் பண்ண சித்து விளையாட்டு. அப்போ எங்கே போச்சு மேண்டேட் எல்லாம்? அதனால் மேண்டேட்டை பற்றிலாம் நீங்கள் பேசாதீங்க. அவர் போகிறார், அவ்வளோதான். உங்களுக்கு என்ன வந்தது? ஐயோ, இதை வச்சு ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணலாமா? ஜனதாதள் யுனைடெட்ல இருக்கவங்களெல்லாம் வந்து கொம்பு சீவி விட்டு நாங்கள் எங்கள் நிதிஷ்குமாரை சிஎம் பதவியிலேருந்து தூக்கிட்டீங்க, அதனால நாங்கள் வெளில போகிறோம். ஒத்துரும் போக மாட்டாங்க. தலைகீழ நின்றாலும் ஒத்துரும் போக மாட்டாங்க. என்னப்பா, அவர் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகலாம், இல்லை பிரசிடென்ட் ஆகலாம். கட்சி தானே, கூட்டணி தானே, அதில் எந்த இதுவும் கிடையாது. இல்லை ஏங்க, அப்படி பார்க்க போனால் போன தடவை வந்து பிஜேபியோட ஜனதாதள் வந்து கம்மியான சீட்டில் ஜெயிச்சிருந்தாங்க. ஆனாலும் வந்து சிஎம் போஸ்ட் கொடுத்தாங்கல்ல. ஏதாவது கேட்டாங்களா அவங்க? இவர் தான் பாதியில் கைட்டி விட்டுட்டு அவங்களோட போயிட்டு மறுபடியும் இவங்களோட வந்து ஊழலாம் பண்ணார். அதனால் அவர் ரைட்டு போதுங்க, இனிமேல் சிஎம்மாக இருந்தது அப்படின்னு முடிவு எடுத்துட்டாரு. உங்களுக்கு எரியுதுன்னா அதை யார் என்ன பண்ண முடியும்? ஓகே சார். சார், அதேமாதிரி இப்போ இங்கே திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்கிறார். அதாவது தென் மாவட்டங்களில் வந்து இந்த ஜாதிய கொலைகள் நடக்கிறது, ஜாதி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு எல்லாமே சங் பரிவார் தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு சார். அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவருக்கே இந்த முட்டு சரியா இருக்கான்னு எனக்கு தெரியல. வழக்கமாக சங் பரிமாற அமைப்புகள் அப்படின்னு சொன்னால் மதக்கலவரத்தை தூண்டுவார்கள் அப்படின்னு தான் சொல்லுவார். இப்போ நான் ஜாதி கலவரத்துக்கு வந்துட்டாரு. அது ஒன்றும் இல்லைங்க, அங்கே கேட்ட சீட்டு கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஜாதி கலவரத்துக்கு சங் பரிவார் காரணம். ஒருவேளை இந்த அதிகார பகிர்வு அப்படின்றது எங்களுடைய செல்வாக்குக்கு ஏற்ற மாதிரி எண்ணிக்கையில் சீட்டு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அது கொடுக்கலன்னா அப்போ வந்து அது ஆட்சியாளர்களின் கவனக்குறைவு, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது. இவ்வளோதாங்க. நம்ம எங்கே இருக்கோன்றதை பொறுத்து தான் நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்டு அப்படின்னு. சரி, எதாதான் இருக்கட்டும். ஒரு கண்டனம் இது வரைக்கும் எங்கே அவர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு சொல்லுங்கள்? வேங்கை வயலுக்கே சிபிஐ என்கொயரி வேணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சத்தமே காணும். அந்த கேஸை பற்றி யார் என்னங்க இது பண்ணான்னு தெரியாது. அதே மாதிரி இங்கே இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் அந்த கோயிலில் நடந்த பிரச்சனைக்கு என்னைக்காவது குரல் கொடுத்துருப்பாரு அவரு? எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சு. அந்த ரெவென்யூ ஆஃபீஷியல்ஸ்லாம் வந்து பேசி காலையில் நாங்கள், மத்தியானம் நாங்கள் வரும்போது அவங்க வரக்கூடாது. இதுக்கு பேர் தானே தீண்டாமை. ஏதாவது குரல் கொடுத்தாரா? அப்போ அங்கே இருக்கிற ரெவென்யூ ஆஃபீஷியல்ஸ்லாம் வந்து சங் பரிவார் அமைப்பின் கட்டுப்பாட்டில் இருக்காங்கன்னு சொல்கிறாரா? இல்லை, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஜோதிமணி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு எதிராக யாரோ பாஜக நிர்வாகி ஒருத்தர் பேசினாராம், அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அவர் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில அது ஏதோ வாங்கிட்டாரு, அதுக்கு காவல்துறை உடந்தையாக இருக்கின்றது, பாஜகவின் கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்கின்றது அப்படின்னு அவங்க ட்வீட் போட்டிருந்தாங்க. அதாவது இந்த ஒப்பந்தத்துக்கு முன்னாடி. இப்போ போய் கேளுங்க, அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் நடவடிக்கை எடுத்துட்டாங்க, அதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னாங்க. என்ன நடவடிக்கை? காவல்துறை நடவடிக்கை இல்லை, இங்கே கைது போட்டு வந்துட்டாங்களா, அதான் நடவடிக்கை. ஆமாம், இதில் செல்வ பெருந்தகை அவர்கள் தானே கைது போட்டார். ஆமாம், அது ஏன் தேமுதிகவில் சுதீஷ் கைது போட்டிருந்தாரு? அப்படி? ஆமாம் சார். இது சார் மேபி ராஜ்யசபா சீட்டுக்காக கைது போட்டாரா? இல்லை, எதுவாக இருந்தாலும் கட்சி தலைவர் தானே கைது போனாமா? இது மாற்றிட்டீங்களா? தலைவரை மாற்றிட்டாங்களான்னு தெரியல. இல்லை, இவரே போதும் அப்படின்னு நினச்சிட்டாங்களா? இப்போ நம்ம வெளிநாடு நம்ம கிரிக்கெட் டீம் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல வந்து அந்த ஒரு என்னது பிரசிடென்ட் 11 போர்டு 11 அப்படின்னு ஒரு டீம் லோக்கல் மாதிரி வச்சுட்டு சும்மா ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி ஆடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்திரேலியா போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மெயின் பிளேயர்ஸ்லாம் வரமாட்டாங்க, சும்மா மற்றவங்கலாம் வச்சு ஆடுவாங்க. அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. ரொம்ப தப்பு இல்லை இது. அது என்ன லெட்டர்னு பார்க்கணும். அது தப்பு. என்ன இருந்தாலும் வந்து திமுக அப்படின்னும் போது தேமுதிகவில் வந்து 2-3 பேர் வந்து கையெழுத்து போட்டிருக்கணும். என்னங்க அது இப்போவே இந்த மாதிரி பண்ணுறாங்க. இன்னும் நாளைக்கு ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா விடுங்க. குடும்பமே கட்சி, கட்சியே குடும்பம். ஏன் அவருக்கு உரிமை இல்லையா? அவர் கட்சிக்காக உழைக்கவில்லையா?
இது வந்து கட்சிக்காக ரத்தம் சிந்தி இது உழைச்சா உழைச்சா பாருங்க, பாத்தீங்களா? அவங்களோட போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. ஓகே சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார், இது எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. விஜய் அவர்களோட பிரச்சனை ஏற்கனவே தெரியும், கோர்ட்டில் கேஸ் போகுது. இப்போ ஏப்ரல் 20ஆம் தேதி தான் வந்து என்ன அப்படிங்கிற ஹியரிங்னு சொல்லியிருக்காங்க. போகிறதுக்குள்ளேயே திடீர்னு இப்போ அவர் வந்து த்ரிஷாவும் விஜய் அவர்களும் ஒட்டுக்கா வர்றதுங்கிறது வந்து எல்லாருமே வந்து ஒரு தப்பான விஷயமா போர்ட்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில்? ஏங்க நீங்கள் யாரோட ஒன்றா போங்க, யாரோட ஒன்றா வாங்க, அது எனக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் நான் யோகியன்னு வெளில வந்து சொல்லிட்டு தெரியாது. அதுதான் சார் கேள்வி எழுது. இவ்வளோதான் நான் சொல்வேன். எந்த விஷயத்துலையுமே நீங்கள் யோகியர் கிடையாது. அந்த புலி படத்தை வருமானம் மறைச்சதுலேருந்து, காருக்கு வரி கட்ட மாட்டேன்னதுலேருந்து எல்லாத்துலேயும் நீங்கள் ஃப்ராடு. அதனால் தயவு செஞ்சு நான் யோகியா அரசியலை திருத்த போகிறேன், நான் வந்து 500 கோடியை விட்டுட்டு வந்தேன், இந்த மாதிரிலாம் கதை விடாதீங்க. இவ்வளோதான் நான் சொல்வேன். என்ன ஒன்று இப்போ நயினார் அவர்கள் சிரிச்சிட்டு இருப்பார், ஏண்டா அன்னைக்கு நான் சொன்னப்போ என்னை எல்லாரும் விட்டு ஏறினீங்களடா, இன்னைக்கு என்னடா ஆச்சு அப்படின்பாரு அவர். என்ன இதெல்லாம் இதில் வேற இவங்களாம் பார்த்தீங்களா என்ன கெத்து காமிச்சார். இது என்னையா கெத்து? சுத்தமாக எனக்கு புரியல. இதெல்லாம் கெத்துன்னு சொல்றீங்கன்னா இது கூட வந்து ஏதோ ஒரு டெம்ப்ளேட்டை காப்பி அடிச்ச மாதிரி இருக்கு. அந்த ஜெயம் ரவி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேற ஏதோ பேர் மாத்திக்கினாரு அவரு, ரவி மோகன். ஆமாம், அந்த டெம்ப்ளேட் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ஏதோ சமையல் ஒருத்தர் பண்ணுவார் தெரியுமா, ஏதோ அந்த லைவ் ரியாலிட்டி ஷோலலாம் ஒருத்தர் பேர் வானா, அதான் அவர் மாதிரி இருக்குது. இது நிறைய நடந்து போச்சுங்க. அதனால இதுனும் புதுசாக கெத்து அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அப்போ அவருக்கெல்லாம் ஏன்டா கெத்துன்னு நீ சொல்லலை, இவர் மட்டும் ஏன்டா கெத்துன்னு சொல்கிறேன். எது வந்து கெத்து எது கட்ஸு அப்படின்றது கூட தெரியாமல் ஒரு சமுதாயம் ஓடி நிற்குது. நீங்கள் யாரா இந்த பாருங்க, நீங்கள் வந்து இவங்களோட வாங்க, இல்லை அவங்களோட வாங்க, இல்லை தனியாக போங்க, அதை பற்றிலாம் நான் கேள்வியே கேட்கல. ஆனால் ஊரை ஏமாற்றணும்னு நினைக்காதீங்க. ஜனங்க முட்டாள்கள் இல்லை. ஜனங்களை முட்டாள் நினைச்சா அவன் எவன் நினைக்கிறானோ அவன் தான் முட்டாள். போதுமா? ஏன்னா இப்போ கெத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களாம் முட்டாள் தானே சார். அப்புறம் இதை போய் முட்டு கொடுக்கணும். அதான் முட்டு கொடுக்கறது தான், வேற ஒன்றும் கிடையாது. எதை பண்ணாலும் முட்டு கொடுக்கறதுன்னு ஆகிப்போச்சு. ஒன்றும் வேணாங்க. இப்போல்லாம் வந்து ஏன் திருடிட்டு மாட்டிங்கனாலே வந்து நான் ஜெயிலுக்கு போகிறேன் வடிவேலு கத்தலையா, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. எது கெத்துன்னு தெரியாமல் நம்ம சுற்றி நிற்கிறோம். அந்த ரோட்டில் சாகசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வழிக்குன்னு விடுறது, இதெல்லாம் கெத்துன்னு சொல்லுவாங்க. எத்தனை ரீல்ஸ் பார்க்குறோம், அபாயகரமாக ரீல்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டேய் ரீல்ஸ் மோகத்தில் ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணின்னுக்கிறாங்கன்னு. ஆனால் அவங்க அதை கெத்துன்னு நினச்சிக்கிறாங்க. இதை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? அப்படித்தான் இருக்குது இதுவும். ஓகே சார். சார் அற்புதமான கருத்துக்களை இளையபேரோட வந்திருக்கு. மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.